பாம்புகள் வீட்டுக்குள்ள நுழையாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி செடிகள்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயோ இல்ல வீட்டை சுத்தியோ வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாம்புகள் வீட்டுல நுழையாம இருக்கிறதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை நல்லா நீங்க சுத்தமா வச்சுக்கணும். எங்க அசுத்தமா இருக்கோ, தண்ணி தேங்கி இருக்கோ, குப்பைகள் நிறைய இருக்கோ, இந்த மாதிரி இடங்கள் தான் பாம்புகள் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கோ, அங்க வந்து கம்ஃபர்டபுளா அவங்களுடைய குட்டிகளை போடுறதுக்கோ அவங்களுக்கான ஒரு இடமா வந்து அது இருக்கும். ஸோ நீங்க வந்து சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கிளீனா இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. வீட்டுக்குள்ள மட்டும் கிளீன் இல்ல, வெளியிலயுமேவும் கிளீனாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்துக்க வேண்டியது. இதை தாண்டி சில செடிகள் வந்து வளர்க்கறது மூலியமா பாம்பு வீட்டுக்குள்ள நுழையாம நம்மளால பாதுகாத்துக்க முடியும். அதுல நம்பர் 1 என்னன்னா புதினா செடி அப்படின்னு சொல்றாங்க. புதினா செடியை உங்க வீட்டு பக்கத்துல பால்கனில இல்லனா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஸ்மெல்லுக்கு அந்த செடியினுடைய பிரசன்ஸுக்கு பாம்புகள் வந்து வீட்டுக்குள்ள நுழையாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 பூண்டு செடி. பூண்டு செடி வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லார் வீடுகளையும் வளர்ப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு அதை கரெக்டான பக்குவத்தில் வளர்க்க தெரியுது அப்படின்னா பூண்டு செடி வந்து நீங்கள் வீட்டை சுற்றி வளர்க்கலாம். அண்ட் ஆல்சோ வீட்டு பக்கத்தில் இல்லை பால்கனியில் ஏதாவது ஒரு ஒரு கார்டன் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் வளர்க்குற பட்சத்தில் பாம்புகள் வந்து வராது. நம்பர் 3 வெங்காய செடி அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காய செடிக்கிட்ட இருந்தும் பூண்டு செடிக்கிட்ட இருந்தும் ஒரு வகையான ஒரு ஸ்மெல் வரும். அதுலேருந்து தான் பாம்பு வந்து தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு ஸ்மெல் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வெங்காய செடி வளர்த்தாலுமே வீட்டுக்குள்ளே பாம்பு வராது. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ. சாமந்தி பூக்கள் வந்து பாம்புகளுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கார்டன்ல சாமந்தி பூ வளர்த்து வைங்க. பாம்புகள் வீட்டுக்குள்ள வராது. அடுத்ததாக எலுமிச்சை புல். எலுமிச்சை புல் அப்படின்ற அந்த ஒரு புல்லை வந்து சுத்திருமே ஒரு புல் தரையா இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல இந்த எலுமிச்சை புல்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து பாம்பு நெருங்கவே நெருங்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற பட்சத்தில் இந்த மழை காலம் வரப்போகுது. அண்ட் இப்பயுமேவும் அப்பப்போ மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான டைம் தான் வந்து பாம்புகளுக்கு ரொம்ப ஈஸியான டைம். மழை மட்டும் இல்லை, வெயில் காலத்துலையுமேவும் வெளியில வெயில் அடிக்குதுன்னு வீட்டுக்குள்ள வந்து தஞ்சம் புகுற பாம்புகள் பார்ப்பார்கள். அதனால எந்த காலமாக இருந்தாலும் இந்த செடிகள் எல்லாமே நீங்க வளர்த்து வச்சிருக்கிற பட்சத்தில் இந்த பாம்புகள், பூச்சிகள் இதில் எதுவுமே வீட்டுக்குள்ள வராம நீங்க வந்து சேஃபா இருக்கலாம். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.